வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர் ஹேவிங் எக்ஸாக்ட்லி 4 டிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எப்படி நான் சால்வ் பண்ணனா 4 டிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்க மாதிரி ஸ்மாலஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் அதுல 2 ஒரு ஃபேக்டர் 3 ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன நம்பரா இருக்கும்? 2 ஒரு ஃபேக்டரா இருக்கு 3 ஒரு ஃபேக்டரா இருக்குன்னா கண்டிப்பா அது என்ன நம்பரா இருக்கும் உங்களுக்கு? 2 3s 6. ஸோ 6 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி தான் எடுத்தேன். சரிங்களா? ஸோ 2 3 கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல, அதனால 2 3 எடுத்துட்டேன். அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் எனக்கு கிடைச்சிச்சு. இதோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும் நமக்கு? 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். 4 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சுங்களா? ஸோ 4 டிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸாக்டா நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுல இந்த கொஸ்டின்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாம நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. The question can be answered using one of the statement alone, but cannot be answered using the other statement alone. ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வச்சு சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வச்சு பண்ணலாம், இன்னொன்னு வச்சு பண்ண முடியாது. நம்ம இது வருமா? ஏ ஆப்ஷன் வருமா? வராது. The question can be answered by using either statement alone. ஏதாச்சும் ஒன்னு வச்சாவே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்னு வச்சு பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ செகண்ட் நோ, பியும் வராது. அப்போ உங்க ஆன்சர் வந்து சி ஆர் டியா தான் இருக்கணும். இப்போ சி பாருங்க. The question can be answered by using both the statements together, but cannot be answered using either statement alone. வருமா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ணலாம், ஆனா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான் மேம். ஓகே, கரெக்ட். அதை வச்சுக்கோங்க. அடுத்தது the question can be answered even without using any of the statements. இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. இந்த டைம் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷனே. ஓகேவா? எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணாம நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இப்போ டி வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இல்லாம பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் போயிட்டு டக்குன்னு உடனே வந்து சியை பார்த்து மார்க் பண்ணிடக்கூடாது. எல்லா ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? The question can be answered even without using any of the statements. So statements use பண்ணாம ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. What is the smallest number? So smallest one digit numberனா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 to 9 மேம். 1 to 9. So 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? smallest one digit number having exactly 4 distinct factors. So 4 factors மட்டும் இருக்க மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்க மாதிரினா என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்?